ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, அங்கன்வாடி துறையில் வந்து வேலைவாய்ப்பு விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்து விட்டுருக்காங்க, அப்ளிகேஷனும் விட்டுட்டாங்க. இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் விடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அங்கன்வாடி துறையில் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக என்ன பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 7783 வேக்கன்ஸு. இந்த வேக்கன்ஸி வந்து அங்கன்வாடி பணியாளருக்கு 3886 பணிகளும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 பணிகளும், ஹெல்ப்பருக்கு வந்து 3592 பணிகளும், ஆக மொத்தம் வந்து 7783 பணிகளும் விட்டுருந்தாங்க. இது வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்போனா 7/4/2025 தொடங்கி 23/4/2025 முடிவடைகிறது. அன்றைக்கி டேட் ஈவினிங் 5:45 முடிவடைகிறது. அதுக்குள்ளே அனுப்பிடணும். லேட் பண்ணோம்னா கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்காது. ஓகே, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்க்கலாம். பிசி, எம்பிசி, ஓசி மற்றும் எஸ்சி, விதவை இவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஏஜ் லிமிட்னா, பிசி, எம்பிசி, ஓசிக்கு வந்து 25லேருந்து 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சி மற்றும் விதவை அவர்கள் வந்து 25லேருந்து 45 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து அப்ளிகேஷன் போடுறீங்களோ, அதாவது குழந்தைகள் மையம் உள்ள அதே கிராமத்தோடு சேர்ந்தவங்களாக நீங்கள் இருக்கணும். அப்ளிகேஷன் வந்து நம்ம டைரெக்டாக வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லைனா நேரடியாகவும் வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் தான் போய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் கிராமத்துக்கான வேக்கன்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து நேரடியாக போய் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து தேவைன்னா, டிசி, 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஆதார், ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் தேவை. இந்த எல்லா ஜெராக்ஸ்லேயுமே நீங்கள் வந்து அட்டஸ்டட் சைன் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த அப்ளிகேஷன் லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து www.icds.gov.com என்ற இணையதளத்துக்கு உள்ளே போனீங்கன்னா 3 விதமாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தனியாக அப்ளிகேஷன், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தனியாக அப்ளிகேஷன், ஹெல்ப்பருக்கு தனியாக அப்ளிகேஷன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வியூ பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு மாவட்டம் பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், அங்கன்வாடி பணியாளர்களுக்கான பணிக்கான விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா இதுவும் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தில் எந்த தாலுக்கா வரீங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டம் எழுதிக்கோங்க. வட்டாரம் எந்த தாலுக்காவை சேர்ந்ததுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணிட வேண்டும். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரோட பெயர் வந்து எழுதிக்கணும். அடுத்து தகப்பனார், கணவர் பெயர், அதாவது அப்ளிகண்ட் வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் கணவர் பெயர் எழுதிக்கலாம், இல்லைனா தகப்பனார் பெயர்னு சொல்லி எழுதிக்கலாம். விண்ணப்பதாரர் இருப்பிடம் முகவரி வந்து எழுதிக்கணும், அதாவது டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், தாலுக்கா இதெல்லாம் போட்டு, அப்புறம் கீழே வந்து கைபேசி எண் மேண்டட்டரியாக கொடுத்துக்க வேணும். அடுத்து விண்ணப்பதாரின் ஆதார் எண், அப்புறம் விண்ணப்பதாரின் இருப்பிடம் பேரூராட்சியா, நகராட்சியா, மாநகராட்சியான்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கு இல்லாமல் இந்த கிராம பஞ்சாயத்து அது மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது. அதில் வந்து ஒரு ஐஃபன் போட்டு அதுக்கடுத்தது 6வது கொடுத்துருக்காங்களே ரோயன், விண்ணப்பதாரன் இருப்பிட ஊராட்சி கிராமம் பெயர், அதுதான் நீங்கள் வந்து கிராம ஊராட்சிகள் சேர்ந்தவங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிடங்கள், அதாவது உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர விரும்புகிறீங்களோ, அங்கன்வாடி பணியாளரை சேர விரும்புகிறீங்களோ, ஃபஸ்ட்டு வந்து தாலுக்கா ஆஃபீஸில் அந்த ஸ்கூலுக்கான வேக்கன்ட் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இல்லைனா அந்த ஸ்கூலுக்கே டைரெக்டாக போய்
அந்த இதில் வந்து வேக்கன்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி வேக்கன்ட் இருந்தால் அந்த ஸ்கூலோட முகவரி ப்ளஸ் அந்த மையத்தோட எண் வச்சுருப்பாங்க. எல்லா அங்கன்வாடி மையத்துலேயும் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அதுக்கான லைசன்ஸ் நம்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி வந்து பார்த்தோம். அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 12ஆம் வகுப்புக்கும், அப்புறம் ஹெல்ப்பருக்கு வந்து 10வது கல்வி தகுதி. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விபரம், சான்றிதழ், சுய சான்று பெற்ற நகலுடன். அதாவது 12வது மார்க் ஷீட் பின்னாடி ஜெராக்ஸ் தான், எல்லாமே ஜெராக்ஸ் பின்னாடி ஒரு அட்டஸ்டட் சைன் வந்து போட்டிருக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, இன்றைக்கி டேட்டில் உங்கள் ஏஜ் என்னவோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதர வகுப்பினர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னால் எஸ்சி வருவாங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்னால் எஸ்டி வருவாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னால் எம்பிசி வருவாங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னால் பிசி வருவாங்க, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னால் ஓசி வருவாங்க. இது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று. இந்த 3 இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் கொடுத்துட்டு அது கீழே வந்து நீங்கள் அந்த அட்டையோட நம்பர் எழுதணும். இப்போ ஆதார் கார்டு கொடுக்குறதுன்னா அந்த 12 டிஜிட் நம்பர் எழுதிடணும். இங்கே ஏதாவது 1 இல்லை 2. அடுத்து வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அங்கே வசிப்பவருக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த கீழே வர 3மே. இது இல்லாமல் நீங்கள் கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண வேணாம். அதுக்கடுத்தது தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நகராட்சிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவராக இருக்கணும். அதாவது ஸ்கூல்கிட்டயே அந்த வார்டு இருக்குன்னா அதே வார்டில் இருந்தால் மட்டும் ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. வார்டின் பெயர் வந்து கீழே எழுதணும், ஆம்னு போட்டு எழுதணும். விண்ணப்பதாரின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் சேர்ந்தவரா, இல்லைனா அதுக்கு வார்டுக்கு அருகில் உள்ள வரானா அதுக்கேற்ற மாதிரி ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. வார்டில் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் அடுத்த வார்டை சேர்ந்தவராக இருந்தால், அந்த எல்லைக்கு இல்லாமல் அடுத்த வார்டை சேர்ந்தவராக இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது கிராம பஞ்சாயத்து, கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களின் ஊரகம். அதே மாதிரி தான் அப்ளிகண்ட் வந்து அந்த ஸ்கூல்கிட்ட இருந்து இருக்கிறோன்னா, ஸ்கூல்கிட்ட இருக்கிற கிராமம்னா ஆம்னு போடுங்க, அதுக்கான பெயர் எழுதுங்க. அடுத்தது வந்து கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவர்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ஆம்னா போடுங்க, ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது விண்ணப்பதாரன் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம். அவர் வந்து வார்ட்லேயும் இல்லை, பக்கத்து கிராமமும் இல்லை, அந்த எல்லைக்கு உட்பட்டவராக இருந்தால் ஆம்னு போடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அந்த ஊர் நேமும் போடுங்க. விண்ணப்பதாரின் திருமண நிலை வந்து கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவர்னா ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. கணவரால் கைவிடப்பட்டவர் ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுடன் பெண் ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்ப தலைவி ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. விண்ணப்பதாரன் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால், அதாவது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர் எனில் ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அடுத்து 2வது வந்து குழந்தைகளோட 35 வயதுக்கு உட்பட்ட விதவை ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணுனா ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண் ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க. குள்ளத்தன்மை உடையவரா, அதுக்கேற்ற மாதிரி ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அப்புறம் தொழுநோயில் குணமடைந்தவர்
அப்படி இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் ஆம் எனில் அதன் விபரம் வந்து சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும். ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இடம் வந்து நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதை போட்டு, நாள் வந்து இப்போ இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களா, இன்றைக்கி போட்டு இன்றைக்கான டேட் போட்டணும். விண்ணப்பதாரன் கையொப்பம் வந்து வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபைனலாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அந்த எந்த இது கொடுத்துருக்காங்களோ தாலுக்கா ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் CDPFO. இப்படி வந்து டிஸ்ட்ரிக் வாரியாக எந்தெந்த, இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்னால் எத்தனை தாலுக்கா இருக்கோ அத்தனை தாலுக்காவோட அட்ரஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து அந்த தாலுக்காவோட விண்ணப்ப அஞ்சலுக்கு அனுப்பிடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிறவங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக அந்த தாலுக்கா விசிட் பண்ணி டைரெக்டாக கூட கொடுத்துடலாம். டைரெக்டாக கொடுத்துட்டு நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது சுய சான்றொப்பம்னா +2 மார்க் ஷீட் பின்னாடி வந்து சைன் பண்ணியிருக்கும். சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நேர்காணலுக்கு வருகை தர போக்குவரத்து செலவினம் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, குடும்ப மனைவி, விண்ணப்பதாரின் குழந்தைகோ அல்லது இந்த மாதிரில இருந்தாங்கன்னா சான்றப்பட்ட நகலுடன் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி அதுக்கடுத்தது ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, சான்றிதழ், ஆதரவற்ற பெண் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த நகலோட வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடான சிக்னேச்சர் வந்து பதிவிட்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரன் குள்ளத்தன்மையுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வைக்கணும். விண்ணப்பதாரர் தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை வந்து பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில், அதாவது குறிப்பிட்டிருக்கிற டைமிங் மீறி வந்துச்சுன்னா அந்த விண்ணப்பம் வந்து கேன்சல் செய்யப்படும். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒப்புகை சீட்டுமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புகை சீட்டு வந்து எதுக்குன்னா உங்கள் விண்ணப்பம் வந்து இன்னார் பேர், அப்ளிகண்டோட பேர் இவன் வந்து இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க தேதியிட்டு அலுவலக சீல் வந்து வச்சு கொடுப்பாங்க. இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி டேட் வந்து எப்போனா 7/4/2025 தொடங்கி 23/4/2025 முடிவடைய போகுது. 23/4/2025 சாயங்காலம் 5 to 5:45 வரைக்கும்